தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போன தீபாவளியிலிருந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்தார். எல்லா நியூஸை திறந்தாலும் ஸ்டாலின் சார் இதை செய்து விட்டார், அதை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வாக்கிங் போகும்போது கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர், டீ கடையில் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம மோடிஜி என்ன பண்ணுறாரோ அதே வேலைகளை ஃபாலோ பண்ணி அவரை மாதிரியே ரொம்பவும் ஏழ்மை தாயின் மகனாக அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இது எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அவர் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் நடித்த படம் வெளிவந்துச்சு. அந்த படம் வெளிவந்த உடனே குறவர் மக்களுக்காக, இருளர் மக்களுக்காக நான் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். இது படம் என் மனசை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை அந்த டைமில் அள்ளி தெளிச்சாரு. உடனே இந்த டாக் ஆஃப் த டவுனுன்ற மாதிரி எல்லாரும் அவரை புகழ்ந்து தள்ளினாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வகையில் அந்த நேரத்தில் அஸ்வினி அப்படிங்கிற ஒரு குறவர் பெண் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அன்னதானத்தில் சாப்பாடு போடல, எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சமூக நீதி காவலர் இல்லையா திராவிட ஆள், உடனே என்ன பண்ணார், அடுத்த நாளே சேகர் பாபு அனுப்பி அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சாங்க. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா போயிட்டு புறா கறி சாப்பிட்டு தெரிச்சு ஓடினார். இந்த செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெய்பீம் பார்த்ததால லாக்அப் டெத் எல்லாம் அடுத்து 5 லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் வாய் திறக்காமல் இன்னும் இருக்கார் நம்மளுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறதும் உங்கள் எல்லாருக்கும் கூடுதல் தகவலாக நான் சொல்லிக்கிறேன். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்வினி அப்படிங்கிற பெண்ணுக்கு அவங்க ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் ஒரு 10,000 லோனு, அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் 1,00,000 தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழிப்பறை கட்டித்தரேன், வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களுக்காக தனி கடை அமைத்து தரேன் அப்படின்னு இந்த மாதிரி அள்ளி தெளிச்சிருக்காரு. அவருக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம். அதையே அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இது வெறும் வெற்று விளம்பரம் அப்படின்னாரு. உடனே கோவம் வந்த நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னா, நான் எதற்கு விளம்பரம் செய்ய வேண்டும், நான் காலங்காலமாக இங்கே இருக்கேன், எனக்கு விளம்பரம்ங்கிறதே தேவையில்லை அப்படிலாம் பேசினார். அப்போ இது என்ன ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான். என்ன அப்படின்னா, அந்த நரிக்குறவு பெண் அஸ்வின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் முதலமைச்சர் சொன்ன ஒன்றும் எங்களுக்கு சேரலை அப்படின்னாங்க. கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை கேளுங்க. கேட்டிங்கன்னா அது எப்படி சொல்கிறது, இந்த காரி துப்புறதுன்னு வாங்கில அது நமக்கு கண்டிப்பாக தோணும். இது வரைக்கும் அவர் சொன்னதில் பார்த்திங்கன்னா, 12 பேருக்கு தலா 1,00,000 அப்படின்னு சொன்னாங்க. அது கொடுத்தது இன்னும் வரல. ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதாவது நம்ம அந்த செக்கு கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். 30 பேருக்கு 10,000 லோன் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. பட்டாவோட வீடு அப்படின்லாம் சொன்னாங்க. ஒன்றும் நடக்கலை. 1,00,000 லோனு யாருக்கும் கொடுக்கல. 1 வருஷம் ஆயிடுச்சு. இது எப்போ நடந்ததுன்னா, போன வருஷம் தீபாவளி அப்போது. இது குறித்து அவங்க போய் ஒரு எம்எல்ஏவை பார்த்தா, அவர் மாவட்ட ஆட்சியரை பார்க்க சொல்கிறார். மாவட்ட ஆட்சியரை பார்த்தா அவர் போய் விஏஓவை பார்க்க சொல்கிறாங்க. விஏஓ பார்த்தா, இங்கே கடை வைக்கலாம், ஆனால் கடை எதுவுமே இல்லைம்மா இப்போ காலியாக அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த மாதிரி ஒன்று பேசினா அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு நாள் போய் எதையுமே விற்கலை அப்படின்னா அவங்களோட சோறு என்ன ஆகுறது ஒரு நாளைக்கு. அதை பற்றிலாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய அக்கறை இருக்காது. ஏன்னா சமூக நீதி காத்தவங்களுக்கு தெரியும் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன்ல, அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பாத்ரூம் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலை கொண்டு இறக்கியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த செங்கலை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அதை அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ வலி தோன்ற விஷயம் பாருங்களேன். இதை என்ன சொல்ல, காரி துப்புறதை விட கேவலமாக தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் திராவிடத்துக்கு சொம்பு தூக்குறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கும். ஆனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த செய்தியை முடிஞ்ச வரைக்கும் எல்லா தமிழ் தேசியவாதிகளுக்கும் அனுப்புங்க. குறிப்பாக திராவிடர்களுக்கும் அனுப்புங்க. அவங்களே அவங்கள காரி துப்பிக்கணுன்ற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இது போல் எக்கச்சக்கமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எடுத்து எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் இது உண்மையாக ப்ரூஃபோடு இப்போ ஒரு விஷயம் இருக்கிறதால இதை நம்ம சொல்கிறோம்.